எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான மில்க் பராத்தா தாங்க செய்ய போறோம். ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. நம்ம நார்மலா கடையில வாங்கி சாப்பிடுற பரோட்டா மாதிரியே இந்த பராத்தாவை ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு மாவெல்லாம் பிசையாம ஈஸியா ரெடி பண்ணலாங்க. ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான இந்த மில்க் பராத்தாவை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். பாத்திரத்துல 3 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவுல செய்யும் போது இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ்க்காக சேர்க்கிறோம். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1 கப் அளவு பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கலாம். நான் 1 கப் பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சிட்டேன். எக்ஸ்ட்ராவா நான் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிருக்கேங்க. நீங்க வேணும்னா முழுசாவே பால் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம், இன்னும் டேஸ்டா இருக்கும். நான் 1 கப் பாலும் ஒரு 1/2 கப்புக்கும் கம்மியா தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் எப்படி மாவு பிசையுமோ அந்த அளவு பிசைஞ்சாலே போதும். ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்செல்லாம் பிசைய வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நான் மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேங்க. இந்த அளவு பிசைஞ்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில மேல சேர்த்துக்கலாங்க. நல்லா தடவி விட்டுறலாம். இப்ப இதை அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம். குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது ரெஸ்ட் விட்டுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க ஒரு ஹாஃப் டே ரெஸ்ட் விட்டுட்டு செஞ்சீங்கன்னா கூட ரொம்பவே சாஃப்டா வரும் மில்க் பராத்தா. நான் ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருந்தேன். மாவு பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு இப்ப நம்ம தேவையான சைஸ்க்கு மாவை பிரிச்சுக்கலாங்க. உள்ளங்கை சைஸ் அளவுக்கு நம்ம மாவை பிரிச்சுக்கலாம். சப்பாத்திக்கு நம்ம பிரிக்கிறத விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல பிரிச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி மாவை நான் பிரிச்சுக்கிறேன். அப்படியே உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்கு அப்படின்னு. இப்ப நான் உருட்டின மாவை ஒரு உருண்டைய மட்டும் நான் வெளியே எடுத்துக்கிறேன். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் நார்மலா எப்படி தேய்ப்போமோ அதே போல தேய்ச்சிக்கலாம். மைதா மாவை தூவி விட்டு தேய்க்காம எண்ணெய் தொட்டு தேய்ச்சிக்கோங்க. பாருங்க, எந்த அளவு உங்களால சன்னமா விரிக்க முடியுமோ அந்த அளவு ஃபுல்லா நல்லா விரிச்சுக்கோங்க. இப்ப நான் ஃபுல்லாவே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டேன். இதுல 1 டீஸ்பூன் ஆயில ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லா. இப்ப நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 சைடும் இந்த மாதிரி மடிச்சுட்டு மறுபடியும் ஒரு சைடா மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு பாக்கெட் மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப இதையும் நல்லா இழுத்து விட்டுக்கலாம். ரொம்பவும் லேசா இழுக்காம ஓரளவு 1/4 இன்ச் திக்னஸ் இருக்கிற மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நான் ஸ்கொயர் ஷேப்புக்கு தேய்ச்சிட்டேன். இது இருக்கட்டும். இப்ப இன்னொரு மெத்தட்லயும் நம்ம பராத்தாக்கு மாவு தேய்ச்சிக்கலாங்க. ஒரு உருண்டை மாவை நல்லா ஃபுல்லா விரிச்சு விட்டுக்கலாம். இப்ப இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுட்டேன். இப்ப இதுக்கு நடுவுல இந்த மாதிரி விரிச்சுட்டு ஆஃபா நம்ம சென்டர்ல கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அப்படியே சுருட்டி எடுத்துக்கலாங்க. அந்த ஒரு சைட்ல இருந்து பாருங்க, நான் செய்யற மாதிரி அப்படியே சுருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு முக்கோணம் மாதிரி வரும். இது அப்படியே நம்ம பன்னு மாதிரி உருட்டிக்கலாம். பாருங்க, அப்படியே பன் மாதிரி உருட்டிட்டேன். இப்ப நம்ம நார்மலா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சுக்குவோம். அவ்வளவுதான். உங்களுக்கு லேயர்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பரோட்டாக்கு மாவெல்லாம் அடிச்சு அந்த மாதிரி எல்லாம் செய்யாம ஈஸியா இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா ஈஸியா வரும். இதே போலவே நான் இன்னொரு பரோட்டாவையும் நான் ரெடி பண்ணிட்டேன் பாருங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம பரோட்டாவை சுட்டு எடுத்துக்கலாம். நான் பரோட்டா சுடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேன் வச்சிருக்கேங்க. பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற பரோட்டாவை சேர்த்துக்கலாங்க. நீங்க தோசைக்கல்லையே வேணாலும் செஞ்சுக்கலாங்க. நான் இந்த மாதிரி பேன்ல ஈஸியா இருக்குங்கறனால செஞ்சிருக்கேன். இப்ப பரோட்டாவை சேர்த்துட்டு உடனே திருப்பி விடாம ஒரு 2-3 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சு மாத்தி மாத்தி வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். இப்ப லைட்டா ஒரு சைடு வேக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இப்ப டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி டர்ன் பண்ணி 2 சைடுமே நல்லா ஈவனா வெந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கலாங்க. மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃபிளேம்லயே வச்சிட்டீங்கன்னா சீக்கிரமா மேலெல்லாம் கரிஞ்ச மாதிரி ஆயிடும். பாருங்க, உங்களுக்கு பரோட்டா பார்க்கும் போதே தெரியும். நம்ம கடையில நார்மலா வாங்குற பரோட்டால எல்லாம் ஆயில் எக்ஸ்ட்ராவா இருக்கும். நம்ம வீட்டுல செய்யறனால நம்ம தேவைக்கான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இந்த பரோட்டால எல்லாம் நம்ம தோசைக்கு எந்த அளவுக்கு ஆயில் சேர்ப்போமோ அந்த அளவு தான் நான் சேர்த்திருக்கேன். எக்ஸ்ட்ராவா ஆயில் சேர்க்கலங்க.
ஆனாலுமே ரொம்ப சாஃப்டா மேல நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்ல சாஃப்டா லேயரா கிடைக்கும். அவ்வளவுதான். இப்ப நான் பரோட்டா நல்லா ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம நார்மலா எப்படி பரோட்டாக்கெல்லாம் தட்டுவோமோ அதே போலவே இந்த பராத்தாவையும் தட்டிக்கலாம். பாருங்க, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் லேயர்ஸ் எப்படி தெரியுதுன்னு. நல்லா மேல கிறிஸ்பியா உள்ள செம்ம சாஃப்டா இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமும் அவ்வளவு சாஃப்டா இருக்குங்க. இதே போல நம்ம ஸ்கொயர் ஷேப்ல செஞ்சு வச்ச பராத்தாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பேன்ல ஆயில சேர்த்துட்டு நம்ம பராத்தாவை சேர்த்துக்கலாம். ரெண்டு சைடையுமே திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, இதுவும் சூப்பரா ரெடி ஆயிருக்கு. அவ்வளவுதான். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா அந்த லேயர்லாம் நம்ம மடிச்சு விட்ட லேயர்லாம் சூப்பரா வந்திருக்கு. எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. நான் எல்லா பராத்தாவையும் சுட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாட் பாக்ஸ்ல கூட போட்டு வைக்கல. ஆனா எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. ரொம்பவே சாஃப்ட் அண்ட் யம்மியான இந்த மில்க் பராத்தாவை நீங்களும் இதே போல ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அடிச்சு பிசையாம ஈஸியா இந்த மில்க் பராத்தாவை நீங்களும் இது போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. நான்வெஜ் கிரேவிஸ், வெஜ் கிரேவிஸ், குருமாவோட எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.